ரொம்ப நாளா நீங்க வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த சில பொருட்களை இன்றைய தினம் நீங்கள் வாங்க முடியுமான்னு கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கை சிலருக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செஞ்சா இன்னும் நமது ராசியுடைய அதிர்ஷ்டத்தை இன்னும் அதிகரித்துக் கொள்ள முடியும், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் சில சங்கடங்களை நாம் தவிர்க்க முடியும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி உங்களுக்கு ராசி பலன் பார்க்கறதுக்காக நோட்டிஃபிகேஷன் மொபைலில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம வீடியோ நீங்கள் தினசரி மிஸ் செய்யாமல் பார்க்க ஏதுவாக அமையும், எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் தட்டி விடுங்க. இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்தனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் 28ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2022ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சுப விருது வருடம் ஆவணி மாதம் 12ஆம் நாளுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 12ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக சந்திரன், புதன், சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும் 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறாருங்க. மேலும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் காணப்படுகிறார். இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினத்தை நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிக மிக ஒரு வெற்றிகரமான நாளாக மாற்றி தர காத்திருக்குங்க. இன்றைய தினம் காலை நேரத்திலேயே உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைய பெறுவீங்க. இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய சில முதலீடுகள் உங்களது வளத்தையும் உங்களது நிதி பாதுகாப்பையும் கண்டிப்பாக மேம்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. வேலையில இன்னைக்கு உங்களுக்கு ப்ரெஷர் ரொம்ப குறைவா இருக்குங்க. எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல ஒரு சூழ்நிலையில உங்களது அலுவலக பணிகள் அமையும். உங்களது தொழிலும் இன்னைக்கு மிகச்சிறப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் அதே நேரத்தில் ஆனந்தமாக நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலர் நல்ல ஒரு பரவசமான ஆனந்தமான நிலையில இருப்பாங்க. நெருக்கமானவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளும் இன்னைக்கு நீங்கி முழுக்க டென்ஷனாக இருந்த நாளெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. காதல் உணர்வுகள் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினத்தை அமைத்து தருங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா, அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆனீங்க அப்படின்னா அதை இன்றைய தினம் தவிர்த்து விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை, உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்ற மாதிரி விஷயங்களை இன்றைய தினம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நீங்க கொடுப்பீங்க. சமுதாய பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் நீங்கள் விவேகமாக செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு. மற்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத காது கொடுத்து கேட்க வேண்டியது இன்றைய தினம் அவசியம். எனவே நீங்க சொல்றதுதான் கரெக்டுன்ட்டு நீங்க ஒரே பிடிவாதமா இருக்காதீங்க. மற்றவருடைய கருத்துக்களுக்கு நீங்கள் மதிப்பளித்து அதை நீங்கள் கேட்டுக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் மனதிற்கு பிடித்தமான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வெளியூர் பயணங்கள்ல இன்னைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுக்காக நீங்க பயணம் பண்றீங்களோ அது இன்னைக்கு நிறைவேறக்கூடிய ஒரு ரொம்ப வசதியான ஒரு யோகம் இருக்குங்க. மேலும் இன்றைய தினம் பெரிய நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. கொஞ்சம் செல்வ செழிப்பான நாளாக இன்றைய தினம் அமையுங்க. பண வரவுகளுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்காது. நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். அதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு யோசிச்சு அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. வாய்ப்புகள் போனால் திரும்ப வராது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கும் மகிழும் யோகம் இருக்கு. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வியாபாரத்துல நிலுவையில் இருந்து வந்த பெண்டிங்கான ஒர்க் எல்லாம் நீங்க செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இன்னைக்கு ஆஃபீஸ்ல உங்களுக்கு புதுவிதமான நல்ல சூழ்நிலைகள் இருக்குங்க. இன்னைக்கு வேலை பளு டென்ஷன் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அலுவலக பணிகள் இன்னைக்கு அமையும். அதன் மூலமா மகிழ்ச்சிகள் உண்டு. இன்னைக்கு நீங்க முக்கியமா என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, வாகனம் ஓட்டும் போது கவனக்குறைவாக இருக்காதீங்க. குறிப்பா வளைவுகள்ல வாகனம் ஓட்டும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியங்க. நீங்க கவனமா தான் வருவீங்க. நீங்க கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தீங்கனாலும் மற்றவங்க ரொம்ப அஜாக்கிரதையா வர்றதுனால உங்களுக்கு அதனால சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் இல்லற வாழ்வு அமையும். உங்களுடைய பலவீனத்தை உங்களது வாழ்க்கை துணை தெரிந்து கொண்டதுனால கண்டிப்பா உங்களுக்கும் அதனால் நல்ல நன்மைகள் உண்டு. அது உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். இன்றைய தினம் உங்களது தந்தை மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க. சில கிஃப்ட் இன்னைக்கு உங்களுடைய தந்தை உங்களுக்கு கொடுத்து ஒரு வெகுமதியை கொடுத்து உங்களுக்கு மனமகிழ்ச்சியை இன்னும் உற்சாகமாக உங்களை மாற்றிக்கொள்ள இன்றைய தினத்தை உதவிகரமாக இருப்பார். எனவே தந்தை வழி மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உண்டுங்க. பாராட்டுகள் மற்றும் பரிசுகள் உண்டு. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னு வைங்களேன். இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னியுடைய
ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்களை தினசரி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும். ஸோ நம்ம ராசிபலன்களை நீங்கள் தினசரி உங்களுக்கு மொபைலில் ஆன் டைமில் வந்துகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி நம்ம வீடியோ பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் நமது கனெக்டிவ் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடணும். அது எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் என்கரேஜ் அமைங்கிறத மறந்துடாதீங்க. ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். இன்றைய தினத்தில் இன்னும் சிறப்பானதை மாற்றணும் வைங்களேன். இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணலாங்க. எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையும். மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. அதை பயன்படுத்திக்கங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காண்போமா? இப்பொழுது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மற்றவர்கள் கருத்துக்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிட்டு அவங்க கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுக்கறது ரொம்ப அவசியம். நீங்க உங்க கருத்து தான் பெருசுன்ட்டு நீங்க வாதாட வேண்டாம். மேலும் இன்றைய தினம் நீங்க பணிபுரிகிற இடத்துல நல்ல ஒரு ஒத்துழைப்பு உண்டு. உற்சாகமான நல்ல சூழ்நிலைகள் இருக்குங்க. புதிதமான ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகள் அமைய வாய்ப்புகள் இருக்கு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்க பிடிச்ச பொருளை வாங்கி மகிழ்ச்சி கொள்வீங்க. அதனால உங்களுக்கு ஆனந்தம் பெருகும். ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பொருள் இன்னைக்கு வாங்குறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆனந்தமான தினமா இன்னைக்கு அமையுங்க. பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதற்காக நீங்கள் பயணம் மேற்கொள்றீங்களோ அது எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் நிதானித்து விவேகமா செயல்படுறது ரொம்ப அவசியம். வேகம் தேவையில்லைங்க. வாகனம் ஓட்டும் போதும் சரி, உங்களது முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போதும் சரி, வேகம் தேவையில்லை. விவேகமா நீ செயல்படுவீங்க. அது இன்னைக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா தான் அந்த விவேகம் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ விவேகமா செயல்படுங்க. கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு. குறிப்பா சமுதாய பணிகளில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு செல்வாக்கான நாள் அமையுங்க. மதிப்பு மரியாதை கூடும். வியாபாரத்துல நிலுவையில் இருக்கக்கூடிய பெண்டிங் ஒர்க்கை நீங்க முடிப்பீங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஆனா லைக் பட்டனை தட்டுகிற எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்குங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்கிறத நான் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா லைக் பட்டனை வச்சு தான் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க லைக் பட்டனை தட்டி விடாமல் போயிடாதீங்க நண்பர்களே. லைக் பட்டனை தட்டி விடுங்க. மேலும் உங்களுக்கு கருத்துக்கள் அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நமது கனெக்டிவ் ராசிபலன் சேனலோட வீடியோ உங்களுக்கு தினசரி ராசிபலன்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தினசரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நமது கனெக்டிவ் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் எல்லாருக்குமே நன்றி. மீண்டும் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளை தின ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமைது அப்படின்ற விஷயத்தோட நாளை தின திங்கட்கிழமை வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே. ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.